அமைந்துள்ளது. இது ஒரு புகழ்பெற்ற வைணவ கோயிலாகும். சுந்தரபாண்டிய மன்னனால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. கோயிலில் மதனகோபால சுவாமி மற்றும் மரகதவல்லி தாயார் எழுந்தருளியுள்ளனர். தல வரலாறு: பெரம்பலூர் மதன கோபால சுவாமி கோயில் சுந்தரபாண்டிய மன்னனால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. துவாபர யுகத்தில் வியாக்கிர முனிவர் புலியாக மாறிய சாபத்தை நீக்க பஞ்ச பாண்டவர்களால் இந்த கோயில் வழிபடப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயில் வளாகத்தில் பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் சந்நிதிகள் உள்ளன. முகப்பு மண்டபத்தை அடுத்து மூலவரான மதனகோபால சுவாமி சந்நிதி அமைந்துள்ளது. சிறப்புகள்: பெரம்பலூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய முடியும். பழமை வாய்ந்த கோயில்களில் இதுவும் ஒன்று. பஞ்ச பாண்டவர்களால் வழிபடப்பட்ட சிறப்பு பெற்றது. மரகதவல்லி தாயார் சமேத மதனகோபால சுவாமி பெரம்பலூர் மாவட்டத்தில் ராமர் வணங்கிய மற்றும் பஞ்சபாண்டவர் வழிபட்ட அவர் நட்டு வைத்த நத்தியா வட்டை மலர் என்றும் மலர்கிற மதனகோபால சுவாமி திருக்கோவிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவிலின் முன்புறம் கம்ப அமைப்பில் ஆஞ்சநேயர் 4 பக்கமும் 4 ரூபமாகவும் மலையை தூக்கும் காட்சியாக அமைந்திருக்கிறது. கோபுரம் மிக பிரம்மாண்ட ராஜகோபுர சிலை வடிவங்கள் அழகாகவும் அற்புதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவில் தேர் 50 அடி உயரமேல் உள்ளது. கோவில் ராஜகோபுர வழி சமமாக சென்ற பின் படிகள் கீழ் இறங்கி ஆலயம் செல்லும்படி அமைந்திருக்கிறது. ஆண்டாளுக்கு தனி சன்னதியும், அது மட்டுமல்லாமல் தன்வந்தரி பகவானுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் ராமர், லட்சுமர், சீத, அனுமான் வந்த நிகழ்வை குறிக்கும் வண்ணம் சிற்பங்களும், ஹயக்ரீவர் சன்னதி, லட்சுமி நரசிம்மர் சன்னதி, கருடாழ்வார் மூலவர்க்கு முன்னிலையில் மற்றும் ராகு, கேது, விநாயகர், சக்கரத்தாழ்வார், மரகதவல்லிதாயார், ராமானுஜர் ஆலயமும் உள்ளது. இக்கோவில் பங்குனி மாதம் தேர் திருவிழாக்களும், வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி மாதங்களில் வெகு சிறப்பாய் வீதி உலா வான வேடிக்கையுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறும். ஸ்ரீரங்கம் இணையாக கோவில் வரிசையில் செல்வ செழிப்பாக இக்கோவில் நிதி நிலை நில மதிப்பு இயங்குகிறது. 4 கோபுர